ரீசென்ட் டைப்பில் இலான் மஸ்க்லேருந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ் எல்லாருமே வந்து இந்த ஏஐ வந்து ஹியூமன்ஸை ரிப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி ஓடிக்கிட்டே தான் இருக்குது. இன்னுமே அது வந்து கண்டினியூ ஆகிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நான் ஒரு பண்ண விஷயம் வந்து அதுக்கான பதில் எனக்கு சொல்லிச்சு. அதை வந்து நான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரேண்டமாக யூடியூப் பார்த்துட்டு இருக்கப்போ ஒரு வீடியோ வந்து பாப்பப் வந்துச்சு. ஆண்ட்ராய்டு ஆப் பில்ட் பண்ணுறதை பற்றி, எப்படி ஆப் பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour வீடியோ. ஸோ நான் வந்து அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து அந்த செட்டப் பண்ணுறது இருக்கும்ல, அந்த விஎஸ் கோடில் வந்து அந்த இன்ஸ்டாலேஷன், அந்த பேக்கேஜஸ் அதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது, இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் ஸ்டேஜ் வந்து என்னதுன்னா, அவர் வந்து அந்த ஒவ்வொரு ஃபைலாக வந்து ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறதுன்னா, அதில் சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதில் ஃபோனில் வந்து அந்த நீங்கள் வந்து கோடில் வந்து சேஞ்சஸ் பண்ணிங்கன்னா ஃபோனோட யூஐயில் வந்து அந்த சேஞ்சஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். அந்த மாதிரி அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன பண்ணேன், ஓகே நம்மக்கிட்ட தான் கிளாட் கோடு இருக்குல்லே, கிளாட் கோடு வந்து ஒரு பெய்டு டூல். பாதி பேர் வந்து இன்னும் அந்த டூல்ஸ் எல்லாம் ஆக்சஸே பண்ணலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அந்த டூலை வந்து நான் யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வந்து இது கூட கம்பைன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டார்டிங் நான் ஆரம்பித்தேன், மிடில் பார்ட் அந்த கோடிங் பார்ட் இருக்குல்ல, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தான் பண்ணிச்சு. பிளானிங்லேருந்து எல்லாமே அதை தான் பண்ணிச்சு. எண்டிங் வந்து அதோட எண்ட் ரிசல்ட்டை டெஸ்ட் பண்ணுறது ஆஸ் எ யூசர். இப்போது நான் டிசைட் அவுட்புட் என்ன இருந்துச்சுன்னா, அந்த ஆப்பை பில்ட் பண்ணும். அந்த ஆப் வந்து ஒரு எக்ஸ்பென்ஸ் ட்ராக்கர் ஆப். ஆக்சுவலாக அதை நான் டிசைடே பண்ணல. எனக்கு வந்து அந்த கிளாட் கோட் கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, நான் வந்து கற்றுக்கிட்டு இருக்கேன், நான் ஏதாச்சும் பண்ணணும், என்ன பண்ணுறதுன்னு தான் கேட்டேன். அதே வந்து ஆப்பே பில்ட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ இந்த லேர்னிங் கர்வ்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து ஒரு விஷயத்தோட அவுட்புட் எடுக்கணும்னாலே ஃபர்ஸ்ட் ரொம்ப எஃபோர்ட் போடணும். இப்போ பைத்தன் கற்றுக்கணுனாலேயும் ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு அப்படி பிரிண்ட் பண்ணிட்டு கற்றுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபுல்லாக ஒரு லாஜிக் இதெல்லாம் திங்க் பண்ணி இஃப் எல்ஸ் லூப் அதெல்லாம் கற்றுக்கிட்ட அப்புறம் தான் உங்களால் ஒரு கம்ப்ளீட் கோடே எழுத முடிஞ்சு. பட் இன்றைக்கி வந்து அது என்னோட அந்த திங்கிங்கே வந்து பிரேக் ஆகிடுச்சு. இவ்வளோ நாள் வந்து இவ்வளோ ஹார்ஸ் எடுக்கும் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஒரு 5 hours 6 hours ஆகும் ஒரு ஸ்கில்லை பேசிக்ஸை கற்றுக்கிறதுக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த ஏஐ வந்து கம்ப்ளீட்டாக அந்த என்னோடய மித்தை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. வித்தின் 1 hour நான் வந்து ஒரு ஆப்பை பில்ட் பண்ணி டெஸ்ட்டே பண்ணிட்டேன். ஸோ இதனால் வந்து இம்பேக்ட் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து ரொம்பவே பெரிய இம்பேக்ட் இருக்கும். இதை நான் எப்படி யோசிக்கிறேன்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ் அ மேனேஜர் நான் இருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு சின்ன சின்ன டாஸ்க்கை வந்து வேறு யாருக்காச்சும் அசைன் பண்ணணும்னு நினைக்கிறப்போ, அவங்களுக்கு இந்த டூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுட்டா, அவங்க எதுக்கு ஒரு நியூ பர்சனை அசைன் பண்ணணும்? ஸோ இதுதான் வந்து எலான் மஸ்க், பெரிய பெரிய சிஓஸ் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ கோயிங் டு ரிப்ளேஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ரிப்ளேஸ் பண்ண போகிறது எக்ஸிஸ்டிங்காக இருக்கிறவங்க கிடையாது, நியூவாக வரப்போகிறவங்கள தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் வந்து இந்த ஜாப் மார்க்கெட்டில் வந்து சர்வைவ் பண்ண முடியும். இதை வந்து இன்றைக்கி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதில் கற்றுக்கிட்ட விஷயம்.